ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு நீங்கள் வேணும்னு சொன்னால் ப்ரஷஸ் இருக்குது, நாங்களோட பெயிண்ட் அடிக்கிறது பாய்க்கிற ப்ரஷை கூட க்ளீன் பண்ணுறது பாய்க்கலாம். அதே போல் ப்ளோவர் பாய்ச்சி தூசி அடித்து கொள்ளலாம். நாங்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். இப்போ நான் எப்படி இதை கூட்டுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது, திரும்பியும் அதை எப்படி உள்ளுக்குள்ளே நாங்கள் கொடுத்துறது சம்மந்தமாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் போட்டுறேன். அதாவது இந்த உள்பக்கத்தை முன்பக்கத்தை உள்ளோடு செய்யணும், கவனமாக வைக்கணும். நான் பக்கம் மாதிரி வச்சு கவனமாக வைக்கணும். வரேன். ரைட். கவனமாக போட்டை மெதுவாக போட்டை கவனமாக மெதுவாக வைக்கணும். ஓகே நான் கவனமாக வச்சுட்டேன். இப்போ இருக்கிற நட்டை நாங்கள் நட்ஸை போட்டுவோம். கவனமாக போட்டணும். போட்டேக்க கவனமாக நிதானமாக போட்டுங்க. நான் எல்லா நட்டையும் பூட்டிட்டேன். ரைட். இப்போ கேபிள்ஸை கொழுவுவோம். இப்போ வைஃபைட கேபிளை நான் கொழுவுறேன். அதில் சின்ன ஒரு அதில் நிப்பு இருக்குது. கவனமாக அதில் கொழுவுங்க. கவனமாக கொண்டு அதில் பொருத்தமான இடத்துல வச்சு மெதுவாக அமர்த்தி விட்டிங்கன்னா சரி. இது கவனமாக இருக்கணும் செய்யக்க. ரைட். ஒரு இது 2 தடவை நீங்கள் போட்டு பழையினீங்கன்னு சொன்னால், குவாலிட்டி போட்டு பழையினீங்கன்னு சொன்னால் அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதை பூட்டியாச்சு. இப்போ நாங்கள் பவர் சப்ளையிலிருந்து வர வயர்ஸை கொடுப்போம். ஓகே, அடுத்தது இந்த வயர் போட்டியாச்சு. அடுத்ததாக நாங்கள் ட்ரம்மை போட்டுவோம். ஓகே, இல்லை சீமோஸ் பெட்டி இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது சீமோஸ் பெட்டி. அதில் இந்த டைம்ஸ். அடுத்தது நீங்கள் வேலை செய்கிற டெம்பரரி இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் சேவாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் சீமோஸ் பெட்டி தான். பெரும்பாலும் எங்கள்ட டேட் டைமுகளை அது சரியான வகையில் நாங்கள் ஆஃப் பண்ணினாலும் அது நாங்கள் ஒன் பண்ணைக்கு சரியாக வேலை செய்கிறதுக்கு காரணம் சீமோஸ் பெட்டி தான். ஓகே, அதை பூட்டியாச்சு. அடுத்ததாக ப்ரொசஸரை போட்டுவோம். உங்களோட ப்ரொசஸர் இது இல்லாமல் கம்ப்யூட்டர் இல்லை. இது ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் அதே போல் ஒரு வகையிலையும் இருக்குது. இது i5 ப்ரொசஸர். இந்த கேர்ட்ஸுகளும் ஒரு ப்ரொசஸருக்கு வித்தியாசப்படும். இதே மாதிரி கவனமாக நீங்கள் போட்டணும். இந்த 2 பக்கம் பாருங்கள். அதில் 2 பக்கம் இதுகள் இருக்குது, பெட் இருக்குது பாருங்கள். அதை நான் அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான இடத்துல கொண்டு வைக்கிறேன்.
வச்சாச்சு. வச்சுட்டு இந்த கிளிப்பை வழியாக பூட்டுவோம். ஓகே, பிறகு இந்த ப்ரோசர் ஃபேனை வந்து பூட்டுவோம். இதை வடிவாக உடைச்சி நீங்கள் எடுங்க. நாங்கள் ஆல்ரெடி துடைச்சாச்சு. இதை வந்து வழியாக பூட்டுவோம். அந்த அளவு இருக்குது, அதில் பூட்டுறதுக்கு அதோட நின்றும். ஆயிலும் ஓவராக வந்து மத்தி எல்லாம் பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அளவாக இருக்குது, அது அதோட வந்து இறுகிடும். ஓகே, நான் இப்போ இந்த CPU கூலர் ஃபேன் கேபிளை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இதே போல் இந்த டிவிடி ரைட்டருக்குரியது, அதே போல் ஹார்ட் டிஸ்க்குரிய கேபிள்ஸை வந்து சட்டா கேபிள்ஸை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த வந்து ஹார்ட் டிஸ்க் போட்ட போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் அதுக்குரிய கேபிள்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் இன்னும் ஒரு கேபிள் நான் கலட்டினான். இது வந்து பவருக்குரியது, டிவிடி ரொம்ப அடுத்து ஹார்ட் டிஸ்கிற பவர் இருக்கக்கூடிய கேபிள். அதையும் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து கனெக்ட் பண்ணுறேன் இதோட ஹார்ட் டிஸ்கோட. வந்து டேட்டா சட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி அதோட வந்து இந்த டிவிடி ரேம் வந்து நாங்கள் போட்டுறோம். கரெக்டா? ரைட். இப்போ இதையும் பூட்டியாச்சு. இதில் வந்து நாங்கள் இதில் இருக்கிற சட்டா கேபிளை மடித்து அதோட வந்து இந்த பவர் கேபிளை மடித்து விட்டோம்னு சொன்னால் ஓகே, டன். அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற இந்த கவர் அதுக்கு மேலே இந்த கவரை போட்டோணும். அதே போல் கவரை பூட்ட மறந்துட்டேன். இந்த கவரை வந்து கவனமாக பூட்டி எடுப்பேன். அதே போல் இதுக்கு முன்னால் இருக்கிறது வந்து இதை போட்டோணும். அதுக்கு முதல் ஹார்ட் டிஸ்க்குரிய நட்டு ஒன்று இருக்குது, அதை போட்டுங்க. போட்டு முதலாவது வந்து சிகடி ரொம்ப வந்து ஸ்டார்ட்டில் பூட்டக்கூடாது. இது லாஸ்ட்டாக பூட்டினீங்கன்றால் சரி, இது லாஸ்ட்டாக போட்டலாம். அதுக்கு முதல் இந்த முன்னால் இருக்கிற இந்த துண்டை வந்து நீங்கள் பூட்டணும். ஓகே,
இப்போ லாஸ்ட்டாக சிக்கடி ரொம்ப கொடுவீங்கன்னா சரி. ஓகே, அதோட இதையும் வச்சு பண்ணினால் ஓகே செய்ய முடியுது. இவ்வளோ தான் வேலை. கூட்டிகிட்டு ஒன் பண்ணினீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட இதே மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே மாற்றுங்க. நன்றி, வணக்கம்.